வணக்கம். நம்ம ஜூலி அவர்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஜல்லிக்கட்டு அதை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை பேச்சு எழுந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஜூலி அவர்களே, நான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் தயவு செஞ்சு ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட முழு பேச்சு கவனமாக கேட்கணும். அவர் ஒரு ஆஸ்பெக்டில், அவர் ஒரு மீனிங்கில் வந்து பொது கருத்தை சமுதாயத்தில் பதிவு பண்ணுறாரு. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா, விஜய் சார்கிட்ட பற்றி நம்ம தப்பாக கருத்துக்களை வெளியிடுறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து உங்களை வந்து கமெண்டில் மிரட்டுறாங்க. விஜய் சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக தான் இருக்கேன், என்கிட்ட வேணுமா, தயவு செஞ்சு அதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. விஜய் சார் வந்து ஒரு நல்ல மனிதர். விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பொது வாழ்க்கையில் மாணவர்களை, இளைஞர்களை நல்லா படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஆக்சுவலாக விஜய் சாரோட அதாவது விஜய் சாரோட படம் காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆகுறப்ப நாங்கள்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். ரொம்ப குழந்தை. நான் குழந்தை காலத்தில் இருந்து நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஜூனியர் ஒரு பையன் திருப்பாச்சி படத்துக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதாவது பேரண்ட்ஸ் வந்து படம் போகிறதுக்கு, திருப்பாச்சி படம் போகிறதுக்கு பணம் கொடுக்கலன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்போ விஜய் சார் வந்து மதுரைக்கு நேரடியாக வந்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையனை வந்து அவன் பேரண்ட்ஸ் வந்து ஏன் நீங்கள் இந்த மாதிரி பையனை வளர்க்குறீங்க, அவனை படிக்க சொல்லாமல் இந்த மாதிரி இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே படம் பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் வந்து நல்ல அறிவுரைகளை தான் கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் வந்து, அதாவது யாராவது ஒரு சிலர் சமுதாய ஊடகங்களில் உங்களை பேட் கமெண்ட் போட்டாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பொறுப்பே ஆக மாட்டார். ஓகேங்களா. ஈவன் ஏன் நான் நல்லது போட்டாலும் சரி, கெட்டது போட்டாலும் சரி, எல்லாருக்கும் பேட் கமெண்ட் வரும். சமுதாய ஊடகங்களில் பொதுவான ஒரு தளத்தில் வந்து பேட் கமெண்ட் வர்றது சகஜம். அது இவங்கனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நம்ம வந்து தேவையே இல்லாமல் தப்பாக கருத்து பதிவிடுறது வந்து தவறான விஷயம். ஜூலி அவர்களை நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மாற்றிக்கிறணும். பிக் பாஸ்ன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து சமுதாய மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் லைவில் இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்கள் உங்களோட திறமைகளை காட்டலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு பிரச்சனைகள் கிரியேட் பண்ணி அதன் மூலிமா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பப்ளிசிட்டி கண்டிப்பாக நினைக்காது. அதுக்காக நீங்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறீங்க நான் சொல்ல வரல, அது மாதிரி சொல்ல வரல, இது என்னோட பொது கருத்து. ஸோ ஜூலி அவர்களே, தயவு செஞ்சு விஜய் சார் பற்றிய விமர்சனங்களை நிப்பாட்டிடுங்க. எனக்கு ஆக்சுவலாக நிறைய பேர், ஒரு நபர் 2 நபர் கிடையாது, ஏகப்பட்ட நபர் உங்களை வந்து பிக் பாஸ் ஜூலி வந்து விஜய் சார் தப்பாக பேசிட்டாங்க, நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ட்டு எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் பிக் பாஸ் பார்க்குறது கிடையாது. ஜூலி, நீங்கள் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீசன் 9 கண்டஸ்டன்ட். நீங்கள் சீசன் இருக்கப்பெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. பிக் பாஸையும் நான் அதிகம் பார்த்தது கிடையாது, அதனால் உங்களுக்கு தெரியல. ஸோ திருப்பி வந்து உங்களோட வீடியோக்கெல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விஜய் சார் வந்து அவரோட வழியில் போய்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரை போய் தப்பாக சொல்லி அவர்னால தான் பேட் கமெண்ட் போட்டு திட்டுறாங்க, நான் தைரியமாக இருக்கேன், என்கிட்ட வந்து நேரம் வந்து மோதுங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப வந்து தப்பான விஷயம். அப்படிப்பட்ட நபரே கிடையாது விஜய் சார். நான் லேட்டஸ்ட்டாக சமுதாய ஊடகங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். விஜய் சாரை பார்த்தே ஆகணும்னு விஜய் சார் வீட்டுக்கு வெளியில் நின்று 2 ஸ்டூடெண்ட்ஸ் நின்றப்போ கடைசி முடியும் விஜய் சார் பார்க்கவே இல்லை. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன காரணம்னா, இதை பார்த்து ஒவ்வொரு ஆளாக வந்து சினிமா மோகம் நடிகர்கள் அந்த மாதிரி போயிடுவாங்க. அதை தடுக்கணும், நீங்கள் படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்கன்னா விஜய் சார் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவரோட ஆக்சுவலாக விஜய் சார் மேடைகளில் அத்துமீறி ஏறுற இளைஞர்களை கூட தம்பி நீ கீழே இறங்கு, அது லேட்டஸ்ட்டாக வைரல் ஆச்சு. தம்பி நீ கீழே இறங்க முத்தம் கொடுக்குறேன், இந்த டயலாக் பயங்கரமாக வைரல் ஆச்சு. என்ன ரீசன்னா, இளைஞர்களை அத்துமீறி நடக்கிறத விஜய் சார் என்றைக்குமே வந்து அதை ஒருபோதும் அதை வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டார். ஸோ உங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது சமுதாய ஊடகங்களில் பொதுவாக வருது. இதுக்கு எப்படி விஜய் சார் பொறுப்பாக முடியும்? ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. பிக் பாஸ்ன்றது நல்ல பிளாட்ஃபார்ம். நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட், நானும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், 60 நாள் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்கேன். பிக் பாஸையும் தாண்டி சமுதாய ஊடகங்களில் ஒரு மருத்துவராக நான் வளம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜூலி அவர்களை, நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட கருத்தை பின்வாங்குங்க. நான் வந்து உங்கள் மேலே கோபத்திலையோ அல்லது வந்து உங்களை பேசி பப்ளிசிட்டி ஆகணுமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆல்ரெடி நான் நல்ல ஒரு பப்ளிசிட்டி, நல்ல ஒரு ஃபேமில் தான் இருக்கேன். இது என்னன்னா, நிறைய பேர், எனக்கு ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, என்னோட இன்டர்வியூலையும் சரி வெளியிலையும் சரி, ஏன் உங்களை நிறைய பேர் இவங்களை ஜூலியை நீங்கள் திட்டி கூட வீடியோ போடுங்க, நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சொல்கிறவங்க 1000 சொன்னாலும் அதை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்து தான் சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்களோட கருத்தை சொல்கிறதுக்கு உண்மையில் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் அதில் உள்ள சில தவறுகளை நான் சுட்டி தான் காட்டுறேனே தவிர இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஜூலி அவர்களை அவமானப்படுத்துறதுக்காக கிடையாது. ஸோ விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா
தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த பதவியில், அதாவது உயர்ந்த பதவின்னு சொல்கிறத விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள தயவு செஞ்சு யாரும் தரக்குறைவாக பதிவிட வேண்டாம். நன்றி மக்களே, நன்றி.